நம்ம 8 கட்டளை பார்த்து முடிச்சிருக்கிறோம். நீங்க 9வது கட்டளை பார்க்கறது. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடவே கூடாது. ஒரு முறை கட்டளையை பார்க்கும் பொழுது இந்த கட்டளை நம்மளை பத்தி பேசல, கடவுளை பத்தி பேசல. இது செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லும் பொழுது கடவுள் இப்படி இருக்கிறார் அதனால செய்யாது. கடவுள் உண்மையா இருக்கிறார் அதனால போய் சொல்லாது. கடவுள் கொடுக்கிறவரா இருக்கிறாரு அதனால திருடாது. கடவுள் அதிகாரியா இருக்கிறாரு அதனால அதிகாரத்தை தீர்ப்பாரு. அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 9வது கட்டளையை தொடர்ந்து சிந்திக்கலாம். கலைப்பனை வாசனை கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டா புதுசா பிறந்ததுக்கு அர்த்தம்ன்ற காட்டுறாரு. பழையவைகள் எல்லாம் முடிஞ்சுன்னா புதிதாயிடுன்னு சொல்லிட்டு குடும்பத்துல இருந்து ஒருத்தன் புதுசா ரசிப்புக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா பழச விட முடியாதுல்ல. பழசு கூடயே இருக்கு. பழச விட நம்ம மட்டும் விட்டுட்டோம்னா குடும்பத்தையும் கொண்டு செலுத்தணும்ல. அவர் சொல்ற மாதிரி வாழும்போது குடும்பத்தையும் ரசிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. இவர் சொல்ற மாதிரி இருந்தாங்க. இவர் அப்படி சொல்லவே இல்லையே. இங்க சொல்றாரு இதெல்லாம் சொல்லலாம். இந்த ஒரு உண்மை அவருடைய பிள்ளைகளா நம்ம மாறும்போது அதே மாதிரி தானே ஆகணும். ஆகிறோமா செய்யறோமா முயற்சி பண்ணணும். அதான் இப்ப நீங்க உங்களுடைய உண்மை தன்மைய நீங்க எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்னா கடவுளிடத்துல இருந்தா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு உண்மைக்கான விளக்கத்தை நீங்களானு கொடுக்கவே முடியாது. ஏன்னா முதல்ல உண்மை நம்ம இடத்துல வாசமா இருக்குது. நீங்க எதை பேசினாலும் அதனுடைய உண்மைத்தன்மை இல்லாம தான் உங்களால பேச முடியும். ஏன்னா யாருக்கிட்ட பூரண அறிவு இருக்குதோ அவங்கதான் உண்மையை பேசுவாங்க. ஸ்பீக்கர் இருக்குது, இதை குறித்து நானும் பேசலாம் நீங்களும் பேசலாம். ஆனா இதை தயாரிச்சிருக்கிறான் பாருங்க, அவன் தான் சொல்ல முடியும். அவனுக்கு தான் எந்தெந்த பொருள் எங்க எடுத்தோம், என்ன சேர்த்துருக்குறோம், இல்லை என்ன டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, என்னென்ன வயர் போட்டுருக்குறோம், என்ன எந்த மாதிரியான ஸ்பீக்கர் எல்லாம் படைச்சவங்க தான் அதை உருவாக்கின அறிவு அவன்கிட்ட தான். நீங்கள் நானும் எதையுமே உருவாக்கல. எதையுமே உருவாக்காம எதை குறிச்சும் நம்மளால உண்மையா பேசவே முடியாது. வேதம் உண்மைதான், வேதம் உண்மைதான். ஆனா வேதத்தை நம்ம விளக்கப்படுத்தும் பொழுது ஆண்டவர் எதற்காக எழுதி கொடுத்தாரோ அதே மாதிரி நம்மளால விளக்கப்படுத்த முடியும்னா முடியாது. காலையில இந்த ஓமையை நம்ம ஒரு விளக்கப்படுத்தி புரிஞ்சுருக்கோம். இதுதான் இதனுடைய உண்மையான நோக்கத்துக்காக ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு கொடுத்தாரோ அந்த பூரண விளக்கத்தை நம்ம பெற முடியாது. ஆனா அதை நம்ம முயற்சி பண்ணி பெறுவதற்காக செஞ்சுட்டு. அதான் எந்த மனுஷனும் எதை குறிச்சு அவன் பேசினாலும் அவனால உண்மையா பேச முடியாது. ஏன்னா அவன் பூரண அறிவில்லாதவனா இருக்கிறான். பூரண அறிவில்லாதவனா இருக்கிறனால அவனிடத்துல உண்மை வராது. ஆனா ஆண்டவர் பேசும்போது அவர்கிட்ட பூரண நீதி இருக்கு, பூரண பரிசுத்தம் இருக்கு, நேர்மை இருக்கு. இதெல்லாம் இருக்கிறனால அவரால் மட்டும்தான் உண்மையை வெளிப்படுத்த சொல்லுது. தேவனே சத்தியபரர் என்று எல்லா மனுஷனும் பொய்யன் என்று தீர்க்க கடவுள்னு சொல்லுது. நம்ம நீ யோசிப்பா, மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுதும் ஒரு பொருள் வாங்கும் நம்முடைய உண்மை தன்மை நம்முடைய மட்டுப்பட்ட அறிவுக்கு நம்முடைய சுயநலத்துக்குள்ளாக கலந்துதான் இருக்கு. இவர் உண்மையானவர்னு, இவர் நேர்மையானவர்னு நம்ம சொல்றோம். நம்முடைய பார்வையில உண்மைக்கு ஒரு அளவை வச்சிருக்கோம். இதாங்க உண்மை, நம்ம அளவு வச்சிருக்கோம். கடவுள் ஒரு அளவு வச்சிருக்காரு, இதுதான் உண்மை. அந்த உண்மைக்கு நிகரா எந்த மனுஷனும் வர முடியாது அப்படின்னுதான் சொல்றாரு. ஆமா, விளக்கப்படுத்தவே இல்லை. அவர் என்ன சொல்ல வர்றான்னா, பொய்ய சொல்லணும்னா உண்மை என்னன்னு சொல்லணும்ல. ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னா உண்மையினுடைய அவசியம் தெரியும். அதை உண்மையை விளக்கப்படுத்தும் பொழுது உண்மைன்றது மனிதர்கள் இல்லை. மனுஷன் அந்தரங்க வாழ்க்கையில ஒரு மாதிரி இருப்பான், வெளியே ஒரு மாதிரி இருப்பான். மனுஷன் கடவுள்கிட்ட ஒரு மாதிரி இருப்பான், வெளியே ஒரு மாதிரி இருப்பான், குடும்பத்துல ஒரு மாதிரி இருப்பான். ஏன்னா அவனால எல்லா இடத்துலையும் உண்மையா இருந்தானா செத்துருவான். எல்லா இடத்துலையும் உண்மையா இருந்தானா அவன் பரியாசப்பட்டு அவமானப்படுவான். தன்னை தற்காத்து கொள்றதுக்கு என்னுடைய உண்மை தன்மைய உங்கள்கிட்ட சொல்லாம தான் நீங்க என்கிட்ட பழகுறீங்க.
என் உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்னை விட்டு ஓடி போயிருங்க. இதுதான் மனைவி, இதுதான் பிள்ளைகள். கடவுளே பாருங்களேன், கடவுளே வந்து உங்களுடைய என்னுடைய உண்மைத்தன்மையை மூடிதான் வச்சிருந்தார். ஏன் நம்ம கிட்ட உண்மை வராது, உண்மை இருக்காதுன்னு அவர் மூடி வச்சிருக்காரு. நம்மளா ஒரு உண்மைன்னு சில காரியங்களை அவர் நினைச்சிட்டு அதான் நம்முடைய வார்த்தை எல்லாமே வந்து நம்ம இருதயத்துல இருந்து வராத வார்த்தை. ஆனா கடவுள் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவர் தன் இருதயத்திலிருந்து பூரண ஞானத்தோடு சொல்றதுனால உண்மையிலிருந்து ஒரு துட்டு கூட நம்ம அதை குறைவுபடுத்தி சொல்ல முடியாது. கடவுள் உங்களுக்காக எனக்காக பாரபட்சமா பேச மாட்டார். கடவுள் உங்களுக்காக எனக்காக தன்னை மாத்தி சொல்ல மாட்டார். அவர் தன்னுடைய ஸ்டாண்டர்ட்ல அதாவது நீங்களாலும் கடவுள் நம்புறதுக்கு அந்த உண்மை தன்மை ரொம்ப முக்கியமானது. உண்மை இல்லாத ஒரு நபரை நீங்க நம்பவே முடியாது வாழ்க்கை. உண்மை இல்லாத நபர் இடத்துல நீங்க பொறுப்பு ஒப்பு கொடுக்க முடியாது. உண்மை இல்லாத மனிதன்கிட்ட வேலை ஒப்பு கொடுக்க முடியாது. உண்மை இல்லாதவன்கிட்ட நட்பு பாராட்ட முடியாது. உண்மை இல்லைன்னா என்னைக்காவது துரோகம் பண்ணிடுவான்னு பயம் இருந்துட்டே இருக்கும். கடவுள் மேல் நம்ம நம்பிக்கையையும் வைக்கிறோம்னா உண்மை இல்லாத அவர் வந்து மாற மாட்டாரு. அவர் கரெக்டா இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரோ அதான் அவர் செய்வாருன்றதுதான் அவர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு, அவர்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறதுக்கு கரெக்ட். ஏன்னா அவர் உண்மையா இருப்பாரு, பாதுகாப்பா இருப்பாரு, அன்பா இருப்பாரு. அதான் இங்க முக்கியப்படுத்தி அவர் சொல்றாரு. ரைட்டுங்களா? முதல் உண்மைக்கான விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. அந்த உண்மை மனுஷங்கிட்ட இல்ல, கடவுள்கிட்ட இருக்குது. ஏன்னா கடவுள் பரிசுத்தமும் நீதியும் எல்லாத்தையும் கொண்டு வரவராக இருக்கிறார். அவரிடத்துல ஒரு சொட்டு பொய்யும் இல்லை, எல்லா பொய்யையும் அவர் வெறுத்து அவர் உண்மையை நேசிக்கிறார். அந்த உண்மையான கடவுள்கிட்ட தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது நம்ம இணையும். உண்மையின் குடும்பத்துல நாம இணையனால நம்மையும் அந்த உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படியாக விரும்புகிறார், அதை செய்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அவதூறை விட மோசமானது. லட்சுமி வாசி. நம்ம நல்ல பேர் வாங்கிக்கணும்ன்றதுனால மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. நம்ம நல்லா கரெக்டானவங்க அப்படின்றதுக்காக மற்றவங்களை குறை சொல்லி ஏதாவது ஒரு அவதூறு வார்த்தையை பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. நம்மகிட்ட தப்பு இருந்தா தப்புன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துக்கணும். அதனால ஒருத்தர் போய் நம்ம ஒரு இது கண்டி புறம் கூறி அடுத்தவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து இதை இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறாரு. அதுவுமே இந்த பொய் சாட்சிக்குரியது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அவங்ககிட்ட போய் பேசினா கூட நல்லது. இப்படி நீ செஞ்சுட்ட இப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்றது. இதை விட்டு ஊரே போய் சொல்லிட்டு ஊரே தெரிஞ்சுக்கிட்டது கூட அதுவுமே தப்புன்னு சொல்றாரு கடவுள்.